Hi guys, welcome back to our channel. So எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் முடிஞ்ச எல்லாம் மண்டே வந்தாச்சு. ஸோ எல்லாம் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் பிஸியாக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எமோஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இங்கிலீஷில். ஓகேங்களா? எமோஷன்ஸில் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதாவது கொஞ்சம் ரேராக இருக்க மாதிரி பட் நல்லா இருக்க மாதிரி உள்ள எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எமோஷன்ஸ்னு வச்சுட்டா அழுகை, துக்கம், ஹாப்பி, சேடு, ஆங்க்ரி, சென்டிமெண்ட்டு, இதெல்லாமே எமோஷன்ஸ் தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அது நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ண முடிகிறது கிடையாது. பட் ப்ரொஃபஷ்னலாக உள்ளவங்களுக்கு தேவைப்படும். பட் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸில் அது ரொம்ப 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 நமக்கு அது முக்கியமான பார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள எமோஷன்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் வேர்ட்ஸ் பார்க்க போகிறீங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ கெட் அ grip, get a hold of yourself, pull yourself together, don't bottle it all up, get it out of your system, need to vent, rant, let it out, get the better of you, lost my composure, glitches. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கெட் அ gripன்னு சொல்லுவாங்க. கெட் அ gripன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இதுலையுமே ஒரு அட்டாச்டு இல்லாமல் வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பாங்க, இல்லை எல்லாம் எது பண்ணாலும் ஒரு ஃபெயிலியர், அப்போ ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கெட் அ gripன்னு சொல்லலாம். கெட் அ grip அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்கிறது, உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங், அழுகையாக இருக்கட்டும் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது இறந்து போயிட்டாங்க, ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லலாம், கெட் அ grip, யூ ஹாவ் டு லிவ் ஃபார் யுவர் செல்ஃப் சொல்லலாமா? இங்கே பாருங்க, ஒருத்தர் ஓடி வராங்க நம்மக்கிட்ட, ஒரு ரீசனே இல்லை, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம், கெட் அ grip on yourself and tell me what happened. முதல்ல ஒன்று நார்மல் ஆக்க, அப்புறம் என்கிட்ட சொல்ல என்ன நடந்ததுன்னு. அப்போ அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கெட் அ grip. சரிங்களா? அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கெட் அ ஹோல்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். கெட் அ ஹோல்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் நமக்கு எமோஷன்ஸ் சில பேருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அழுகனாலும் ஓவராக அழுவாங்க, சிரிக்கிறதுனாலும் ஓவராக சிரிப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்கிறது தான் கெட் அ ஹோல்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஏபிள் டு திங்க் கிளியர்லி அன்டில் யூ கெட் அ ஹோல்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ நீ நல்லா உனக்குன்னு ஒரு ஹோல்டு வர வரைக்கும் நீ அந்த grip வர, அதாவது என்ன சொல்கிறது, உன்னை நீயே ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் உன்னால் எதையுமே சுயமாக திங்க் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் கெட் அ ஹோல்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் கோயிங் டு think clearly until you get a hold of yourself. You are not going to think clearly until you get a hold of yourself. ஸோ உன்னை பற்றி உன்னாலேயே நான் ஒரு ஹோல்டுக்கு, ஒரு இதுக்கு வர முடியாது எப்போ நீ ஒரு நிலைமைக்கு வர வரைக்கும். அதனால் கெட் அ ஹோல்ட் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்கிறோம். சரிங்களா? அது செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா புல் யுவர் செல்ஃப் டுகெதர். புல் யுவர் செல்ஃப் டுகெதர் எப்போ, ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, அழுகுறவங்கள ஆறுதல் படுத்தணும். எப்படி படுத்துறது, புல் யுவர் செல்ஃப் டுகெதர், ஸ்டாப் க்ரையிங் அண்ட் தேர் இஸ் நோ பாயிண்ட் ஃபார் க்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். நீ அழுகிறதுல பிரயோஜனமே இல்லை, முதல்ல வெள்ளவா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் புல் யுவர் செல்ஃப் டுகெதர். ஜஸ்ட் புல் யுவர் செல்ஃப் டுகெதர், தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் க்ரையிங் அபவுட் இட். அதை பற்றி அழுகிறதுல இனி ஒன்றும் இல்லை, ஸோ வெளியில் வா அதுலேருந்து அப்படின்னு சொல்லலாம். அதான் புல் யுவர் செல்ஃப் டுகெதர். அதே மாதிரி டோன்ட் பாட்டில் இட் ஆல் அப். எல்லாத்தையும் உள்ளே போட்டு மூடி வைக்காத. சில பேர் பார்த்தா என்ன ஆனாலும் சரி அழுக அப்படி இருப்பாங்க, பல்லெல்லாம் கடிச்சிட்டு அழுகவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன சொல்லலாம், எல்லாத்தையும் போட்டு மூடி வைக்காதன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ டோன்ட் பாட்டில் இட் ஆல் அப், ஜஸ்ட் ஸ்பீக் அப்படி சொல்லலாம். ப்ளீஸ் டாக் டு மீ, டோன்ட் ஜஸ்ட் பாட்டில் அப் யுவர் எமோஷன்ஸ் லைக் தட். என்கிட்ட பேசு, உன்னோட எமோஷன்ஸை மூடி வைக்காத,
சரிங்களா? அப்போ அந்த எமோஷன்ஸை க்ளோஸ் பண்ணி வைக்காத என்கிட்ட பேசுன்றதுக்கு என்ன மீனிங்? டோன்ட் பாட்டில் இட் அப். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, கெட் இட் அவுட் ஆஃப் யுவர் சிஸ்டம். சில பேர் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க வெளில கொண்டு போய் விட்டிங்கன்னா ஆன்னு கத்துவாங்க. ஏன் அப்படி கத்துறாங்க? அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து அதில் ரிலீஃப் ஆயிருங்கிறது அவங்களோட ஒப்பீனியன். அப்போ கெட் இட் அவுட் ஆஃப் யுவர் சிஸ்டம்ன்றது நம்மள தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மள அந்த கத்துறப்போ உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுது. அப்போ எல்லிங் இஸ் அன் வே ஆஃப் கெட்டிங் யுவர் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆஃப் யுவர் சிஸ்டம். கத்துறது வந்து உங்கள் சிஸ்டத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. சரிங்களா? கத்துறது, எல்லிங்னா கத்துறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், நீட் டு வெண்ட் அப்படின்னு சொன்னால், வெண்ட் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறது. டக்குன்னு வந்து இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் சப்புன்னு உங்களை அடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி போய் அடிப்பீங்க. ஸோ அதே தான். Please don't shout. There is no need to vent your frustration, anger, rage, spleen on me. என்கிட்ட உன்னோட கோவத்தை காட்டாத, உன் கோவமோ எதுவுமோ என்கிட்ட பழிக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல. வேற எங்கேயோ இருக்கும் டென்ஷன், பாஸ் எடுத்துகிட்டே இருப்பாரு, ஆனால் அதை வந்து இங்கே காட்டுறது. ஸோ அதுக்கு பேர் வந்து நீட் டு வெண்ட். சரிங்களா? வெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ரேண்ட். ரேண்ட் அப்படின்னு சொன்னால், டோன்ட் ரேண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் ஆன்னு கத்திட்டு இருப்பாங்க. அவங்கள தான் ரேண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட எமோஷன்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. எதையாவது கத்துவாங்க, ஏதாவது பேசுவாங்க, ரொம்ப வந்து டென்ஷன் ஆவாங்க, நம்மளே அறியாமல் சில நேரம் வந்து கோவம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம ரேண்ட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? டோன்ட் ரேண்ட் யுவர் செல்ஃப். ஓகே. அதே மாதிரி லெட் இட் அவுட். லெட் இட் அவுட்டுன்னு சொன்னால், ஒரு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, அதை வந்து ஒன்று வெளியில் சொல்லணும், இல்லை யார்கிட்டையாவது சொல்லணும், இல்லை வேறு எப்படியாவது அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை தான் வந்து லெட் இட் அவுட்னு சொல்கிறோம். அதுக்கு வேறு மாதிரி கூட சொல்லலாம், அதை வேறு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஐ லெட் அவுட் த கிட்ஸ் ஃபார் அ வைல் ஸோ தே குட் பர்ன் ஆஃப் சம் எனர்ஜி. ஸோ அவங்கள நான் கொஞ்ச நேரம் வெளியில் விட்டேன். எதுக்காக? கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரட்டும், எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கல்ல, வெளில விளையாண்டா எனர்ஜி போகும், அதுக்காக. ஸோ ஐ லெட் அவுட் த கிட்ஸ் ஃபார் அ வைல் ஸோ தே குட் பர்ன் ஆஃப் சம் எனர்ஜி. பர்ன் ஆஃப் சம் எனர்ஜினா கொஞ்சம் எனர்ஜி வந்து பர்ன் ஆஃப் பண்ணுறது. கெட் த பெட்டர் ஆஃப் யூ டூ. நீ பண்ணுறத நல்லது தான் பண்ணு, அதுக்கு தான். ஸ்மித்ஸ் ஆங்கர் காட் த பெட்டர் ஆஃப் ஹிம் ஒன்ஸ் அகெயின். ஹி ஸ்டார்டட் டு அட்டாக் த ரெஃப்ரி. இது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம், ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. சரிங்களா? ஒன்று வந்து இங்கே இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். Do Smith's anger got the better of him once again and he started to attack the referee. அவரோட கோவம் பழையபடி உச்சிக்கு வந்துருச்சா? அவர் ரெஃப்ரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவரோடது என்னது? ஆங்கர். நம்மளுக்கு பெட்டர் வந்து என்னென்னா பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை செய்யுங்க. ஒன்று நல்லதாகவும் சொல்லலாம், கெட்டதாகவும் சொல்லலாம். இதில் வந்து ஸ்மித்தோட ஆங்கரை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் மை கம்போஷர். லாஸ்ட் மை கம்போஷர்னால் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்பீங்க, பட் அங்கே போய் நீங்கள் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் பண்ணது வேறு மாதிரி இருக்கும். அதுதான் கம்போஷர்னு சொல்கிறோம். ஸோ ஐ லாஸ்ட் மை கம்போஷர் சீயிங் த இன்டர்வியூவர்ஸ். அவங்கள வந்து பார்த்துட்டு நான் வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் வந்துட்டு கம்போஷர். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கிளிச்சஸ். கிளிச் அப்படின்னு சொன்னால், ஓகே, கிளிச்சஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், வெளி அப்பியரன்ஸை பார்த்து எடை போடாத. அதுக்கு ஒரு நல்ல ப்ராவர்ப் இருக்குது, என்னது? டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஓகேங்களா? அதே மாதிரி எ கிளிச் இஸ் சம்திங் தட் இஸ் ஓவர் யூஸ்ட் அண்ட் செட் ஸோ ஆஃபன். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம், அடிக்கடி சொல்கிறோம், அதுதான் கிளிச்சஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நம்ம கிளிச் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மை வெட்டிங் டே அண்ட் ஐ நோ இட்ஸ் அ கிளிச் வாஸ் ஜஸ்ட் த ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். பிகாஸ் இதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம கிளிச்சுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ கிளிச் அப்படின்னா, எ கிளிச் இஸ் சம்திங் தட் இஸ் ஓவர் யூஸ்ட் அண்ட் டோல்டு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஸோ இதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்ச வேர்ட்ஸ் உங்களுக்கு, எமோஷ்னல் வேர்ட்ஸ். ஓகே, அதை வந்து திருப்பி ரீகால் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching my video. Keep watching my channel. Subscribe my channel, like my channel and comment my channel. And wait for the lessons also. Take care. Bye-bye. Thank you.